உங்களுடைய வீட்டில் வந்து நான் பிக்ஷை பண்ணணும்னா நீங்களும் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்கிட்டேருந்து நாம உபதேசம் வாங்கிட்டீர்களானால் உங்கள் குடும்பத்தில் வந்து நான் சாப்பிடுவேன். நாம கீர்த்தனமோ நாம ஜபமோ பண்ணாதவர்கள் சமைக்கக்கூடிய அன்னத்தை நாம் சாப்பிட்றதில்ல. பகவன் நாம போதேந்திர சுவாமிகள்டேருந்து நாம உபதேசம் பெறத்துக்கு ஒருத்தன் கொடுத்து வச்சிருக்கணுமே. அந்த தம்பதிகள் அவர்கிட்டேருந்து நாம உபதேசம் வாங்கிண்டா சந்தோஷப்பட்டார் பகவன் நாம போதேந்திர சுவாமிகள். சந்தோஷப்பட்டு என்ன பண்ணினார், ஒரு நாள் சொன்னார், நான் அன்றைக்கு பிக்ஷைக்கு வரேன். சுவாமிகள் இன்னைக்கு சாப்பிட வரப்போறாருன்னு வாசல்ல மாவள தோரணங்கள்லாம் கட்டி படிக்கோளம் போட்டு பூர்ண கும்பங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு எப்போ வருவாரோ வந்தா உபனிஷத் வாக்கியங்கள் சொல்லி அவரை உள்ள கூப்பிட்டு போகணும், எல்லாம் தயாரா சித்தமா இருக்கா. மத்தியானம் 12 மணிக்கு இப்படியே வரார், கம்பீரமா நடந்து வரார். அவர்களுக்கு எந்த பொருளும் உடைமையும் கிடையாது. ஆனால் நடந்து வரதை பார்க்கும் பொழுது ராஜாதி ராஜனோன்னு தோணும். ஒரு யானை, மதம் பிடிச்ச யானை யாரையும் லட்சியம் பண்ணாம எப்படி வருமோ அப்படி வருவார். ஆனா வாக்கு எப்பொழுதும் ராம 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 நாம கீர்த்தனமே பண்ணிட்டு இருக்கும். அப்படி வீட்டுக்குள்ள வந்த உடனே அவருக்கு பூர்ண கும்பங்கள்லாம் கொடுத்து உள்ள கூப்பிட்டு போறா. இலையை போட்டு அந்த இலையில அவருக்கு வேண்டிய அன்னத்தை பரிமாறின்னு இருக்கா. ஒரு தூணுக்கிட்ட ஒரு குழந்தை நின்றுருக்கு. அப்படியே தூண்கிட்ட ஒட்டிண்டு நின்றுருக்கு. இவர் இப்ப பீடாதிபதி கிடையாது. பீடத்தை அடுத்தவருக்கு கொடுத்துட்டு இவர் சுதந்திரமா இப்ப சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதனால இவருக்கு இப்பொழுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. வேற ஒருத்தரும் இவரு கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். இன்னைக்கு கார்த்தால பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் வீட்டில் சாப்பிட வரப்போறார். அந்த ஏற்பாடுகள்லயே கவனமா இருந்ததுனால இந்த குழந்தைய யாரும் கவனிக்கல. குழந்தைக்கு ஏதாவது ஒரு கஞ்சியாவது கொடுத்துருக்கலாம். 12-1 மணி வரைக்கும் இந்த குழந்தை எப்படி பசி தாங்கும்னு யோசிச்சிருக்கலாம். அவர்கள் எதுவுமே பண்ணலை. இந்த குழந்தைக்கு பசிக்கிறது, இவர் இலையில எல்லாம் போட்டிருக்கா இல்லையா, அப்படி பார்க்கறது அந்த குழந்தை. புரிஞ்சின்றார் போதேந்திர சுவாமிகள். அந்த குழந்தைய அப்படி தலையாட்டி, வா உட்கார், என் பக்கத்துல சாப்பிடு. அந்த குழந்தைக்கு ஒரு இலைய போடுங்கோ. அவனும் உட்கார்ந்து சாப்பிட்டான். பாவம் குழந்தை, வயிறு குழைய இருக்கே, கார்த்தால இருந்து ஒன்றும் சாப்பிடலையோ, அவனை வர சொல்லு. இது கேட்டுட்டும் அந்த குழந்தை அப்படியே நிற்கிறான். திரும்பி வாப்பா குழந்தை, வா வந்து உட்கார் சாப்பிடு. பேசாம இருக்கான். போதேந்திரால் இப்படி இந்த குடும்பத்தில் இருக்கிறவாளை பார்க்கிறார். அவர்கள் சொல்றா, சுவாமி அவன் பிறந்ததுல இருந்து ஊமை செவிடு. என்ன பேச முடியாதா? பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது சுவாமி. அப்படியா? நீர் கண்கள்லேருந்து ஜலம் வருது. அழ ஆரம்பிச்சுட்டார். ஏன் அழறார்னா, அவர் தன்னுடைய நாம சித்தாந்தம் பண்ணும்பொழுது ஒரு வழி எழுதியிருக்கார். தியானம் பண்றவர்கள் பண்ணட்டும், யோகம் பண்றவர்கள் பண்ணட்டும், இல்லை தபஸ் பண்றவர்கள் பண்ணட்டும், ஆனா நான் சொல்ற மார்க்கத்துல யாரும் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா ஜென்மால யார் ஒரு தரம் ராமான்னு கேட்கிறானோ, ராமான்னு சொல்றானோ, அவன் கரையேறிடுறான். அதனால நான் சொல்ற மார்க்கத்துல கோட்டான கோடி ஜனங்கள் கரையேறுவா. நரகத்துக்கு போக வேண்டியவாளே இருக்க மாட்டா. பாப்பங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிறது தானே கம்பீரமா சித்தாந்தம் பண்ணியிருக்கார். அவருக்கு தோணித்து, நான் பண்ணின சித்தாந்தம் எல்லாரையும் கரையேத்துன்னு நினைச்சேன், இந்த குழந்தைய கரையேத்தாது போல இருக்கு. ஏன்னா இந்த குழந்தையால ராமான்னு சொல்ல முடியாது, ராமான்னு கேட்க முடியாதுன்னு உடனே அவருக்கு அழுக. அந்த குழந்தைய நினைச்சில்ல, ஓஹோ பேச முடியாதவர்களும் காது கேட்க முடியாதவர்களையும் என்னுடைய சித்தாந்தம் கரையேத்தாதே அப்படிங்கிற அழுக. எவ்வளவு கருணை பாருங்க அவருக்கு. அழறார். உடனே அந்த தம்பதிகள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காளே, அவ அழ ஆரம்பிச்சுட்டான். என்னன்னா, ஒரு பெரியவா நம்ம மாத்துக்கு வந்துட்டு அவர் அழுதாருன்னா நம்ம வீட்டுக்கு ஆகாதே, என்ன பண்றதுன்னு தெரியல. உலகத்துல ஒரு இயற்கை, ஒரு சுவாமிகள்னு யாராவது இருந்தா அவர்கள்கிட்ட போய் நாம கஷ்டத்தை சொல்லுவோம், கஷ்டத்தை சொல்லி அழுவோம். குடும்பத்துல ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு அழுவோம். அவர்கள் நம்மளை சமாதானப்படுத்துவா, கவலைப்படாதே, பகவான் இருக்கான், எல்லாம் சரியா போயிடும். இது உலகத்துல நம்ம சகஜமா பார்க்கலாம். இங்க மாறி நடக்கிறது. சுவாமிகள் அழறார். அந்த குடும்பத்தில் இருக்கிறவா அவரை பார்த்து சமாதானப்படுத்துறா. சுவாமி நீங்க என்ன பண்ணினேல், நீங்க ஏன் அழறேல், நீங்க என்ன பண்ணுவேல்? அவன் பண்ணின பாப்பம் சுவாமி, அவன் பண்ணின பாப்பத்தினால அவன் அப்படி பிறந்திருக்கான். நாங்க ஏதோ பாப்பம் பண்ணிருக்கோம், எங்களுடைய வயிற்றுல வந்து பிறந்திருக்கான். அவருக்கு பாப்பங்கிற வார்த்தையே பிடிக்காது. என்ன பாப்பம் பாப்பம் பாப்பி.